நன்னாளில் அதுவும் காலை பொழுதில் பல்வேறு பெருமைகளையும் சிறப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய கம்பத்திற்கு மேலும் ஒரு மகுடமாக இருக்கக்கூடிய அல் அஸ்கர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியினுடைய நிரம்ப பள்ளிகளுக்கு நான் பேச போயிருக்கிறேன். ஒரு 2000 பள்ளிகளுக்கு மேலே. ஆனால் முதல் முறையாக அது நம்ம மாவட்டத்தில் ரொம்ப பெருமையாக மூத்தோர்களை மதிக்கணும், அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ற நல்ல நோக்கோடு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விழா அதை அல் அஸ்கர் ஏற்பாடு பண்ணியிருக்கான்ற போது பெரிய பாராட்டுகளை இந்த தாத்தா பாட்டி தினம் இப்படி ஒரு இருக்காங்க, இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், அப்படி ஒரு நாள் உருவாக்கலாம்னு நினச்சதுக்கே பெரிய பாராட்டுகள். அதை விட நான் போகிற கல்வி நிறுவனங்களில் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து பேசுகிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க, ஒரு பொண்ணு வெளியே இருந்து தொகுப்பாளின்னு வருவாங்க. அதே போல் பேசுகிறதுக்கு அப்படி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நம்ம குழந்தைகளே மேடையேறி அந்த மேடையை கையாளுறது சொல்லி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அதில் 25 வயசில் தான் மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஆனால் நல்லா படிப்பாங்க குழந்தைங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அதை பேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இத்தனை பேருக்கு சபையில் அந்த குழந்தைகளை மேலே கொண்டு வரதுக்கு ஊக்குவிச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அதுக்கு தனித்துவமான ஒரு பெரிய பாராட்டு. இது இருந்தாலே போதும். கல்வி மட்டும் தராமல், எந்த கல்வி நிறுவனம் கல்வி மட்டும் தராமல் கல்வியோடு சேர்ந்து இந்த மாதிரி கலையும் தருகிறதோ அந்த நிறுவனம் தான் முறையான சரியான கல்வி நிறுவனமாக இருக்க முடியும். அந்த வகையில் அல் அஸ்கருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை பேரன்போடு வடிவமைத்திருக்கக்கூடிய நம்முடைய தாலால் அவர்கள், நம்மளாம் உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸை பாருங்கள், கார்ல் மார்க்ஸை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்லுவோம். ஆனால் உள்நாட்டிலே உள்ளூருக்குள்ளே பாருங்கள், இதே பள்ளியில் படித்து இதே நிர்வாகத்தை தன் ஆளுமையால் கொண்டு வந்து தன் உழைப்பால் கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய சரியாக எவ்வளோ டிசிப்ளின் நடக்குது பார்த்தீங்களா. அதான் ரொம்ப முக்கியம். நான் சில இடங்கள்லாம் 10 நிமிஷம் கூட பேச முடியாது, கஜன்னு பேசி அவ்வளோ ஒரு கருத்தரங்கு நடக்கிற மாதிரி ஒரு பள்ளி நிர்வாகத்தில் வள்ளுவருடைய குரல்கள் நிறையா குரல்கள் உண்டு. கல்வியுடைமையில் அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும், அறிவுடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும். அது 40வது அதிகாரம், 70வது அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் ஒழுக்கம் உடைமை மட்டும் வள்ளுவர் 100வது அதிகாரத்தில் வச்சிருப்பார். ஏன்னா நீ 10ல் 40 மார்க் வாங்கலாம் பரவாயில்ல, அன்புல 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல. ஆனால் நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் ஒழுக்கம் உடைமை 100வது அதிகாரத்தில் வச்சார். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கை தட்டிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் இதே மாதிரி ஒரு பேச்சாளருக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா நானே உங்களுக்கு எங்கெங்கே கை தட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் குளிக்கிறீங்க பாவம், இதை தட்டலாமா இது சொல்லிடுவாரோ அப்படின்னு. எங்கெங்கே கை தட்டுன்னு நான் சொல்லுவேன், நீ எங்கெங்கே சிரிக்கன்னு நான் சொல்லுவேன். அதனால் நல்ல வேணும் சார். நம்ம தென் மாவட்டங்களில் நல்ல கல்வி நிறுவனங்கள் அமையல, நிறைய பகுதியில் இல்லை. இன்னும் நம்ம வெற்றியாளராக கல்வித்துறை செய்தியும் போது இந்த மாதிரி கம்பத்தில் கூடிய நோக்கத்தோடு இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமிகுந்த தாளாளர் டாக்டர் நயினார் முகமது ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி நன்மையை சார்பில் முதல்வர் மரியாதைக்குரிய அகமது மீரான் அவர்களுக்கும் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், என்னுடைய அருமை தம்பி. இன்னைக்கு பதட்டம், எனக்கு 3 மணிக்கு தான் அந்த ஃபைனல் இதுக்கு ஒரு நிகழ்ச்சி முடிச்சு. அதுக்கடுத்து நான் மதுரை போனால் லேட்டாக இன்னும் திருச்சியிலேருந்து வேகமாக வந்ததில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆசிரியர் பெருமக்கள், இந்த குழந்தைகள் அழகாக வடிவமைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத இளைஞரை போன்று ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் பணி மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் பாருங்க. ஏன்னா பக்கத்தில் நம்ம கூட இருக்குமே, திடீர்னு ஒரு கார் வாங்கிட்டோன்னா பூன்னு வெறுத்து செய்வனை வச்சு சாயந்தரம் 5 மணிக்கு அந்த கார் ஒரு புளிய மரத்தில் மோதி வரும். இப்படித்தான் பார்க்கணும். நான் கூட இருக்க முன்னேறக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு ஆசிரியர் தாண்ட படித்த பையன் முன்னேறி வர அவ்வளோ சந்தோஷப்படாது. என் பையன் ஏன்ட்ட படித்த பையன் பார்த்தீங்களா நீங்கள் இந்த துறையில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வருகிற ஒரு விஷயம். நீங்கள்லாம் இப்படி ஒரு தாத்தா பாட்டி தினத்தில் எனக்கு என்ன வேலை அப்படின்னா, 100 மருத்துவர்களுக்கு சமம் ஒரு பாட்டி. இன்னைக்கு தான் மருத்துவமனைலாம் இருக்கு. அன்னைக்கு எல்லாத்துக்கும் மருந்து சொல்றது ஒரே ஒரு பாட்டி தான். 100 மருத்துவர்கள் சமம் ஒரு பாட்டி, 100 நூலகத்திற்கு சமம் ஒரு தாத்தா. நான் ஒரு ஆள் கொண்டு வரலான்னு பார்த்தேன், கொண்டு வந்து அவங்களை அப்பப்போ சொல்லிக்கிறேன். இதெல்லாம் அரிய தகவல் சொல்லிட்டு நானே ஆசையோடு உங்களை பார்க்குறேன். பதிலுக்கு நீங்களே எதிர்த்து பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா
எவ்வளோ விஷயம் தாத்தா பாட்டிகளை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார். இந்த அனாதை இல்லம் முதியோர்கள்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரொம்ப வித்தியாசம்னா, அந்த குழந்தைகள்லாம் நம்மளை யாரா பெத்தா ஏங்குச்சுன்னா அது அனாதை இல்லம். இந்த பெரியவங்களை இவங்களை ஏண்டா பெத்தம் ஏங்கினா அது முதியோர்கள். அப்படி ஒரு நிலைமை. அதுவும் மதுரை மாவட்டத்தில் அதிகமான முதியோர்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வைக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு தாத்தா பாட்டி எப்படி நேசிக்கணும்னு ஒரு ஏக்கம் அழகா. முன்னாலாம் குழந்தை வந்து பயப்படுவாங்க, ப்ளஸ் சந்தோஷம். 80 வயசுல பாட்டி உட்காந்துருக்கு, பின்னாடி ஓடியாந்து பேரன் கண்ணை மூடுறான். ஏப்பா என் கண்ணை மூடுற, நீ கண்ணை மூணாத்தான் சொத்தலாம் எனக்கு கிடைக்குமாமே. ஏன்னா நான் ஒரு இடத்துல 1.25 நேரம் பேசிட்டு யாரும் சிரிக்கல, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். கலகாஜாக அப்படின்னு பூரா பீதா இருக்காரு போய் தொண்டை தண்ணி எடுத்து அவர் கத்திருந்தேன். அதுக்காக முதலே கேட்குறேன் சார், நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் சிரிப்பதற்கு ஏன் வேலை, அது என்ன சார் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் சிரிக்க பலரானோ அவன்கிட்ட வன்முறை குணம் இருக்கார் சார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹிட்லர் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் இந்த சிரிக்கிற உணவு இருந்துச்சுன்னா இத்தனை வன்முறைகளும் கொலைகளும் பண்ணியிருக்க மாட்டான். சிரிக்கிறவங்க எளிமையாக இருப்பான். எம்ஜிஆர் அவர்களே மக்கள் திலகம் அப்படி பேர் வாங்குறதுக்கு, கொடைவல்லன் பேர் வாங்குறதுக்கு காரணம் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நகைச்சுவாளர் எம்ஜிஆருக்கே கொடுக்குற குணத்தை கற்றுக் கொடுத்தார். பார்த்தீங்களா, அப்படி விஷயங்கள்லாம் உண்டு. அதனால இந்த இடத்துல இந்த இளைய தலைமுறை மாணவர் நல்லா மனசு விட்டு சிரிச்சிட்டாங்கன்னா ரொம்ப வெகுளியான ஒரு இன்னோசன்ட் பயனாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வரக்கூடிய இன்னொன்று. இந்த காலை பொழுது நல்ல கலகலப்பான பொழுதா இந்த நிகழ்வுகள் நிறைய நிகழ்வு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம அதுலேயே அவங்க குழந்தைகளை பூரா அவ்வளோ ரெடி பண்ணி உண்மையிலே ஆசிரியர் பாராட்ட பாருங்க. தாத்தா பாட்டி பங்கு வரக்கூடிய நிகழ்ச்சி, அதுக்கடுத்து அன்பிற்கு உண்டு அடைக்கின்றாங்க ஒரு நிகழ்வு, அதே போல் பட்டிமன்றம், தாத்தா பாட்டி இதெல்லாம் வந்து இவ்வளோ யோசித்து அதுக்கு நேரம் ஒதுக்கி ஆசிரியருக்கு ஒரு பெரிய கைத்தட்டி பாராட்டணும். அதே போல் நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் பின்னாடி மேக்கப் போட்டிருக்க குழந்தைகளை என்னை திட்டுவாங்க. ஏன்னா ஒருத்தர் பாரதியார் மீசை போட்டிருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக மீசை அந்து தொங்கும். என்னை வேகமாக முடிக்க சொல்லுங்க, அங்குள் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவெல்லாம் என்னை சாப விட்டுருவாங்க. அதே போல் தாய் குழந்தை ரொம்ப சிரிச்சில பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊரை பக்கம் தான் ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி அழுகிற கோஷ்டியை இன்னைக்காவது மனசு விட்டு சிரிக்கிறாங்களே. ஏன்னா இஸ்லாம்லேயே என்ன சொல்றாங்கன்னா, இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம். எப்பவுமே இன்முகத்தோடு எல்லாரும் சொல்றது அதான், அன்பா இருக்க. எங்க ஊர்ல எங்க ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் வந்தோன்னு சப்புன்னு உங்களை அடிப்பார். அடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவார், அன்பா இருக்க பழகிங்க அப்படின்பார். அடிச்சுட்டு சொல்லுவார். பாத்தீங்களா, இப்படி பேருக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்கா சார். ரொம்ப டல்லா இருக்கான். 100 வாட்ஸ் பல்பு போட்டாலும் அவன் பக்கத்துல டல்லா இருக்கு. அப்படி டல்லா இருக்காளுக்கு பிரகாசம் பேர் வச்சிருப்பாங்க. உண்மையிலே புரிய சார் நகைச்சுவைனா அந்த விளக்கமா கொடுக்க முடியும். நான் அடிக்கடி சொல்றது, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க, பாட்டி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. இப்போ அப்படிலாம் கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில். அந்த அளவுக்கு ஆயுள் காலமும் ஆரோக்கியமும் குறைஞ்சிருச்சு. பாட்டிமாருக்கு நம்ம கற்றுக்கிறது ஒன்று வேணாம் சார், வழிகாட்டுவராக இல்லாமல் அவர்களாக வாழ்ந்து காட்டுவராக இருந்தாங்க. எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா மாரியம்மான்னு பேர், 124 வயசு இருந்தாங்க. எப்படி அப்படின்னா மெஷின் வாழ்க்கையே கிடையாது, மேனுவல் வாழ்க்கை தான். சின்ன விளக்கமாறு ஒன்று வச்சிருப்பாங்க. குனிஞ்சு அப்படி கூட்டினாங்கனாக்க 4 மணிக்கு கூட்டிக்கிட்டே எடுத்து தெருவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் சைக்கிள் ஏற்றிட்டு மறுபடியும் விடணும், இங்கிட்டு கூட்டிகிட்டு இந்த பக்கம் போயிடுவாங்க. எங்களுக்கு வேலையே சைக்கிள் தூக்கிட்டு வர்றதா தப்பாகும். என்ன காரணம், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சாங்க. 124 வயசு ஆரோக்கியம். பார்த்தீங்கன்னா அதை யோசிச்சு பார்க்கணுமா. இன்னைக்கு பாருங்க, ஒரு அம்மாலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் 33 அடி உயரத்தில் ஒரு விளக்குமாறு வாங்கிட்டு இங்க இருந்து கூட்டு எழுத்த விட்டு கூட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா அங்கே பாருங்க அப்படி. அது போக இப்போ வேக்கம்கள்லாம் வந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, அவங்க சொல்லுவாங்க சார், கல்யாணம் ஆகி வந்த பொண்ணுக்கு ரொம்ப நாள் குழந்தைகள்னா அந்த பாட்டி சொல்லுவாங்க ஒரு மருத்துவம், நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்க மருமலை சாப்பாடுல எடுத்து போடாத. ஏன் கருவேப்பிலை சாப்பிட்றது என்ன அப்படின்னா, அதுக்கு ஏன் பேர் வச்சுன்னா கருவில் வெப்பம் பண்ணும் இலை, அதனால அதுக்கு பேரே கருவெப்ப இலை. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தகவல்லாம் இனிமேல் ஜென்மத்துக்கு எங்கேயும் சொல்லக்கூடாதுன்ற முடிவை நீங்க எடுக்கிற மாதிரி செஞ்சிடாங்க. நானா சொல்லிட்டு ஒரு இருமா போடுறது இதுக்கு கைதுக்கு பறக்க போத போன அங்க ஒரு ஆள் மண்டையை சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியா கருவேப்பிலையா, அதனால ஒன்றும் இல்லை தம்பி சார். இதான் சார் இந்த இடம் அவ்வளோ அழகாயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு தேவாலயம், ஒரு சர்ச்சு, ஒரு மசூதி மாதிரி அவ்வளோ புனிதமான இடமா மாறிடுச்சு. பார்த்தீங்க சிரிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டீங்க. இவன் கைதட்டாட்டி அடுத்த வயது போக மாட்டேங்கிறான் சார். அதே போல பெண்களுக்கு பொன் நகை விட புன்னகை தான். அதனால தான் எல்லாரும் நாங்கள் வற்புறுத்தி சார் பாசிட்டிவாகவே யோசிக்க.
கொரோனா வந்துருச்சு 2 வருஷம் வந்து பாடா படித்துருச்சுன்னு அது நெகட்டிவாக யோசிக்கிறீங்களே, அதை யாராவது பாசிட்டிவாக யோசிக்கலாம். கொரோனா வந்த பிறகு தான் கணவன் மனைவி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. 2 வருஷம் உட்காந்து இல்லாட்டி 5:30 மணிக்கு வெகு ஓடுற மனுஷன் உட்கார வச்சு பார்த்தீங்களா, மனைவி கிச்சன்ல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் யோசிச்சுமா சார்? குளிக்கவே முடியாத கங்கையத்துல அந்த தண்ணீர் அள்ளி குடிக்கிற மாதிரி தண்ணி சுத்தமாச்சு. இதை விடுங்க, இவ்வளவு கொரோனா சார் இன்னொருத்த நான் கத்துக்கிட்டேன் பாசிட்டிவான உணர்வை. இங்க 400 பேர், அங்க 500 கொத்து கொத்தா செத்து முடினாங்க. அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு மெசேஜ் பண்றான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, உன் கனவுல நான் வரேனா அப்படின்னு. சரி, இவன்கிட்டையும் கத்துக்கிற முடியுது சார். அதான் இதை பத்தி கவலைப்படுவாங்க. இந்த மனநிலை இருந்தா போதும் சார். அவங்களுக்கு 110 வயசு. டாக்டர் சொக்கலிங்கம் என்ற மருத்துவர் இதே நிபுணர் என்ன சொல்றாரு, அவர்தான் எம்ஜிஆர் சிவாஜி சொல்லி பெரிய சாம்பவனுக்கெல்லாம் மருத்துவம் இதையும் பார்த்தவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க 95 வயசு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரித்து மகிழ்ச்சியா மட்டும் இருங்கள், உங்களுக்கு 95 வயசுன்றார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வெளியே ஒருத்தர் வர்றான், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணாம பதறான், திட்டுறான், கத்துறான். அதெல்லாம் கல்யாணம் களவாணிப்பை விடாயா, செருப்பு கூட களவாணிக்கூடாது. திட்ட செருப்பு எடுத்துட்டு போடணும் பாதிக்கல. இப்ப மலைச்சுதான் படக்கு துடிக்குது. இப்ப ஏறுது சுகர் கோமா ஓடு. இந்த இடம் தான் முக்கியமான இடம் சார், கவனிச்சுங்க தயவுசு. அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு ஒருத்தர் வெளியே வந்தா, தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணா, பதறல ஒத்த வார்த்தை சொன்னா, இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு 80 வயசு 90 வயசு. என்ன சொன்னா தெரியுமா, செருப்பு போனது பதறல ஒத்த வார்த்தை, உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. சேராட்ட குடிச்சா 7 நிமிஷம் வீட்டுல இறங்கிட்டேன். இந்த மனநிலை நம்மளுக்கு இருந்தா போதும் சார். எதுக்கு சார் எதுவுமே வச்சு ஒண்ணு செய்ய போறோம். இதான் சார், ஓடி நீங்க 8 கோடி ரூபாய் சம்பாதிச்சு 7 கோடி ரூபாயில வீடு கட்டினா கூட நம்ம இறந்த பிறகு அந்த வீட்டில் நம்ம பாடி 8 மணி நேரத்துக்கு மேலே வைக்க மாட்டோம். இதுக்கு தான் சார் ஓடும். அதனால அசையும் சொத்தாக இருந்தாலும், அது அசையாத சொத்தாக இருந்தாலும், இந்த உடம்பு அசைகிற வரைக்கும் நம்ம சொத்து நம்மளுக்கு. அதனால இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல பெரியவர்களை முன்னோர்களை வழிபட்டு அவர்களை மரியாதை செலுத்தி, எல்லாம் சொல்றாங்க மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்துக்கும் முன்னோடி. நிறைய இடத்துல அவங்க ஏக்கத்தோடு இருப்பாங்க சார். நிரம்ப தகவலை சேகரித்து வச்சுட்டு அதை சொல்லும் ஏங்குவாங்க, அதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்குள்ள குழந்தைகள் அவசரத்தை நாங்களாம் பாட்டி கதை கேட்டனால தான் உங்க முன்னுக்கு பேசுகிற அளவுக்கு ஆற்றல் வந்த காரணம். நாங்கள் கிராமத்தில் பாட்டிகிட்ட கதை கேட்டோம். அதுக்கு பொடி வாங்கி வந்து கொடுக்குறது, வெத்தலை வாக்கு வாங்கி கொடுத்தா அந்த கதை நான் நைட்டு அந்த மாதிரி ஒரு பேய் கதையை பார்த்தது. இன்னைக்கு தான் பேய் மேலே ஒரு மரியாதையாக போயிடுச்சு. பேய் படமாக எடுத்து அப்பா வாங்க பேய் படத்துக்கு போவோம் அப்படின்னு அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு வீடு குடியேற்று போடுவேன் சார், இந்த வீடு எவ்வளோ 10,000 ரூபா. ஆனால் வந்து இந்த வீட்டில் பேய் இருக்குதா சொல்கிறாங்க. அப்போ 2000 ரூபா குறைச்சிக்குங்க அப்படின்னுக்காக பதவி ஓடல. அந்த மாதிரி போன நேரத்தில் அவங்க சொன்ன கதைகள் சார், மாவீரர் வீர சிவாஜி எப்படி உருவானா தெரியுமா? அவங்க பாட்டி அவங்க அம்மா சொன்ன கதை சார். சிவாஜியோட அம்மா உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து வீரதீர கதைகளாக சொல்லி வீரமான கதைகளை கேட்டனால்தான் மாவீரர் வீர சிவாஜி உருவாகினார்ன்றாங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி கதை கேட்கிற குழந்தைக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் என்பதான் உண்மை. அது இன்னைக்கு குறைஞ்சனால தான் குழந்தைகள் ஆரோக்கியம் இழந்து நல்ல சிந்தனைகள் இழந்திருக்காங்கன்னா அதுக்கு தாத்தா போட்டியோட உறவு கம்மியாகும். நம்ம ஏதாவது குழந்தைகளை கூட்டு போறப்ப அந்த பாட்டி அந்த முந்தாங்கிலிருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்கும் பார்த்தீங்களா, அது லட்சம் ரூபாய்க்கு சமசார். அந்த அன்பா வாழ்த்து சொல்றோம். அதுக்காக அவங்கள போட்டுறணும், பாராட்டணும். அதனால தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நூலகத்திற்கு சமம். அவ்வளவு அட்வைஸ், அவ்வளோ அறிவுரைகள் உண்டு சார். நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே நீங்கள் ரேச சின்ன இரும்பணுன்னு அது கேட்பாங்க. என்னப்பா உடம்பு முடியான்னு கேட்கறது 10 மருத்துவருக்கு சமம் சார் அந்த ஒத்த வார்த்தை. அதனால நீங்க பேசுவதற்கு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம் உங்க தாத்தா பாட்டிட்ட, ஆனா கேட்பதற்கு நிறைய விஷயம் இருக்கும். அடிக்கடி சும்மாவாவது ஃபோன் பண்ணு. இப்போ என் ஃபோனில் இருக்கு எங்க அப்பா அம்மா எல்லாரும் நம்பர் இருக்கு, ஆனா அவங்க இல்லை. இப்போ நான் எங்க சார் கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம், இன்னும் சில விஷயத்தை கேட்டிருக்கலாம் அப்படின்னு இல்லாத எங்கேயும் பார்த்தீங்களா. இப்போ நம்பருக்கு அவங்க இல்லை, இருக்கும்போது நிறைய பேசுங்கள், நிறைய அறிவுகள் அழகழகான விஷயங்கள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவான நேரம். ஏன்னா அடுத்து நம்ம இந்த மேடை முழுக்க குழந்தைகளுக்காக அவங்களுடைய திறமைகளை பார்க்குறோம், மூத்தவர்களை மதிக்கிறோம். ஏன்னா இந்த மேடை எங்களுக்கெல்லாம் படிக்கும்போது இப்படி ஒரு மேடை கட்டு நான் கிராமத்துக்கு நடந்து 4 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தேன். இந்த ஸ்கூலுக்கு நானே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் தான். பார்த்தீங்களா, கடுமையான ஸ்கூலில் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தேன். அப்போ எப்பயாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டு விழா வைப்பாங்க. நான் ஒரே மேடையில் 12 பரிசு வாங்கியிருக்கேன், ஓய்வு போட்டி கட்டுரை போட்டி. அப்போ
ஓட்டப்போட்டில் செகண்ட் பிரைஸ் இருக்கும்போது வேகமாக ஓடி வந்து அந்த பரிசை வாங்க மேடைக்கு வரும்போது மேடைக்கு வந்து என் செருப்பு வந்து வச்சு அந்த செருப்பு தூக்கி மேடைக்கு போக முடியுமா பரிசு வாங்கும்போது? அதனால செருப்பு கீழே கழுத்து வச்சுட்டு மேடைக்கு வந்தேன். எச்எம் கூப்பிட்டார். எத்தனாவது பரிசு? செகண்ட் பிரைஸா? அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுங்க. எதுக்கு சார்? எல்லாரும் மேடைக்கு வரும்போது செருப்பை போட்டுக்கிட்டு சடக்குன்னு வந்தாங்க. தம்பி ஒரு ஆள் தான் மரியாதையாக செருப்பை கீழே கழுத்தி வச்சுட்டு வந்தார். கொடுங்க முதல் பரிசு. நானா மனசுக்கு நினைச்சேன் அந்த ஒரு செருப்புக்கு ஃபர்ஸ்ட் பரிசு. எனக்கு முன்னாடி வேணுமே 11 செருப்பு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. எச்சம் அவர் செருப்பு பார்த்துட்டார். ஓடுறீங்களா என்னடா அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இந்த மேடை நானே இந்த சின்ன சிறார் பார்த்து ரொம்ப அவங்களாம் சுற்றி போடும். ஏன்னா எனக்குலாம் எங்கள் அப்பா சுற்றியதே போட்டார். அதுக்காக இப்படி தான் இருக்கணும். வெறுமனே கல்வியை மட்டும் தராமல் எத்தனை கலைஞர்கள் பேர் பார்ப்பிக்கலாம். எங்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்கல எங்கள் அளவுக்கு. ஏன்னா நான் எல்லா மேடையிலும் இப்படி பேசியிருக்கேன் சார். கல்யாண மேடைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கூப்பிடுவாங்க. பொன் மாப்பிள்ளை பின்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த இப்படின்ட்டு பேச விடுவாங்க. இந்த கிஃப்ட் கொடுக்குற இடங்களா இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி அப்படின்னாரு. இங்கே வந்து நிற்பேன். ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு மாதிரி அப்படி போங்க அப்படின்னாரு. அங்கே போடு. வீடியோ எடுக்கிறது கடைசியும் போங்க அப்படிட்டாரு. அந்த ஓரமாண்டிருக்கே ஒரு பாட்டி வந்தாங்க. தம்பி அந்த ரூம் சும்மா இருக்கு கைக்குள்ள பேச பாத்ரூம்ல 5 நிமிஷம் பேசிக்கிட்டு சார். இங்கெல்லாம் பேசக்கூடாது. எங்க கேட்கிறாங்களோ ஒரு விஷயமா அது. இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டேன்னா அது ஒரு நல்ல தகவல் 4 தகவல் அதை கேட்டால் கூட போதும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வந்து எப்பவுமே குழந்தைகளை வச்சுக்கிட்டு குழந்தைகள் எப்பவுமே கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை. அது பெற்றோர் என்பது கேட்ட வார்த்தையை தான் பேசிக்கிட்டு. அதேபோல் எந்த குழந்தைகள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். வெறுமனே மார்க்குன்னு சொல்ற குழந்தைலாம் எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே எனக்கு பாருங்க, நான் நல்லா தான் படிப்பேன். தமிழ்லையும் சோசியல் சயின்ஸ்லையும் நான் தான் 6th வந்து +2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். ஆனாலும் எனக்கு சில தர்மாட்டங்கள் வரும்போது என்கிட்ட ஒரு சின்ன கலை இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு 96 நாடுகள் போய் தினந்தோறும் ஒரு கல்வி நிறுவனங்கள் பேசுகிற அளவுக்கு இந்த வளர்த்து ஒரு கடுமையான கிராமத்தில் பிறகு அதான் நம்ம மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்போது நான் வந்ததில் எனக்கு ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் ஆசையோடு சொல்கிறதுக்கு ஒரு காரணம். பெரியவங்களாம் நிறையா இருக்கீங்க, உங்களுக்குலாம் தெரியாத விஷயம் இல்லை. அவங்க காலத்தில் எல்லாமே முறையாக இருந்துச்சுருவாங்க. பார்த்தீங்களா, தாத்தா பாட்டி காலத்தில் என்ன ஒரு தாத்தா ஆரம்பிச்சா என்ன சொல்லுவார், அதெல்லாம் அந்த காலம்ங்க. எந்த காலமும் எவன்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. என்னங்க அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம கல்ச்சர் பாருங்க. அப்படி பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா நெழு தரையில் வந்து விழுது 5 அடி இன்னைக்கு விழுது தனியாக விழுது தப்பு. அப்படிதான் எங்கள் பாட்டியெல்லாம் 4 அடி தான் இருக்கும். அப்படி கூந்தல் அவுத்துட்டா தரையில் எங்கள் அப்பா தாத்தா தூக்கிட்டே போயிருப்போம், கொஞ்சம் மெதுவாக போமா அப்படின்னு. எல்லாமே மாறிக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்கும். படங்களே பாருங்க, ஒரு பொருளோடு நல்லவன் வாழ்வான். தாத்தா பாட்டி காலத்தில் அவன்தான் மனிதன், உரிமை குரல், நீதிக்கு தலைவணங்கு, மனுஷன் பேர்லேயே அன்னைக்கு படம். இன்னைக்கு பார்த்தீங்களா மனுஷன் பேர்லேயே படம். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, மொத்தமே இந்தியாவில் 7 சிங்கத்தை 16 சிங்கத்தை ஓட்டாங்க. சிறுத்தைகள், அடிமீசி நாய்கள், ஓநாய் கூட்டம் எல்லாம் விலங்கு. இன்னொருத்த படம், நான் ஈ, அவன் வண்டு, இவன் எறும்பு, இவன் சித்தெரும்பு, குப்பியூர் இன்னொருத்த படம், இவன் வேற மாதிரி. ஏன் அவங்க அப்பா மாதிரி கூடாதா? ஐயோ மண்டே பிடிச்சிட்டு ஓடுறா போறோம். அதனால எல்லாமே செதுக்கி வச்சுங்க சார். அவங்க காலத்துல பாருங்க, உரல் ஆட்டி, இந்த உரல் வீட்டில் இருந்த அந்த ஆட்டு உரல் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனை போச்சு. நம்ம சிறார்கள் பேபிஸ் எல்லாம் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க அவங்ககிட்ட ரொம்ப பெர்ஃபெக்டெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கச்சாலப்பட அப்படி சரியா ஆடலையே, சரியா பேசுறீங்கலாம் சொல்லுங்க. இந்த வயசுக்கு இத்தனை பேர் இருக்க சபையில் ஒரு குழந்தை மேடையில் வந்து நிற்பதே ஒரு சிரமம். அவ்வளோ அது பெர்ஃபார்ம் தான் பண்ண அவசியம். நீங்க 2 பாருங்க, நம்ம ஊர் போல ஒரு மியூசிக் தேன்கூடு மாதிரி வச்சு உட்காந்துருப்பார் முன்பக்கம். அண்ணே ஒரு வரவேற்பு, இது சும்மா விளையாட்டு தண்டி அப்படிப்பாரு. வரவேற்பு மேடைக்குலாம் பயந்துருவாங்க பார்த்தீங்களா? அண்ணே புழு கலர் சட்டை வாங்கினேன், என்ன இது பச்சை கலர்னே அப்படிப்பாரு. கீழத்து பார்க்கும்போது மேடை ரொம்ப ஈஸியா தெரியும், எளிமையா தெரியும். வந்து பார்த்தா எதுக்கு இந்த போடியை வச்சிருக்காங்க, யாருக்கா கண்டுபிடிச்சிங்களா? இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, வெட்ட கால் நடுங்கும். இந்த நடுக்கம் வெளியே தெரியக்கூடாதுன்றத மறைச்சு வச்சு யாரா இருந்தாலும் நடுங்க சொல்ல மேடவே இப்படி ஆட்டிருப்பாங்க. அதாவது தைரியம் என்பது அப்படின்னு அது இல்லை, அதுதான். அதனால என்ற ஒரு பழக்கம் நான் 4 மரபு நானா பேசி, ஆனா பார்த்தீங்களா ஐயா பேசி சொன்னாரா ஒரு ஆள்லாம் அங்கே பேச்சு தொலைஞ்சி
ஆமாம் இருக்கட்டும். ஏன்னா இந்த குழந்தையில ஏன் பாராட்டணும்னா கற்பனை திறன் சார். நம்மளாம் இருக்கும் பெரியவங்க 8 கொஸ்டின் கொடுப்பாங்க. 8 கொஸ்டின் கொடுத்து ஏதேனும் 5க்கு ஆன்சர் எழுதுனா அதுக்கே பிடிப்போம். ஆனால் இன்னைக்கு 8 கொஸ்டினுமே இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட். எங்க தெரியல சாய்ஸ் விட மாட்டேன், அதுக்கு ரிலேட்டட் எழுதி ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்க. இன்னைக்கு கெமிஸ்ட்ரியா நான் பிசிக்ஸ் நினைச்சு வந்தேன் 80 மார்க் வாங்கிடுறேன். கொஸ்டின் ஆன்சர் உருவாக்குறா சார். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. மத்திய வரைக்கும் மண்டியை சொல்லிட்டே உட்காந்துட்டார். என்னங்க அதான் ஓட்டிருக்கேன் எதே முடியா சார் பார்த்தீங்களா? இதுவும் பாராட்டேன் சார். குழந்தையில பென்ட்ரைவ் மாதிரி வச்சுக்க கூடாது. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுதான் பென்ட்ரைவ். அப்படி மனப்பாடம் பண்ணி பேப்பர்ல கொண்டு வரது இல்லாம சுயம்பா இதையும் பாராட்டுட்டாங்க. நாங்க படிக்கும் போது ரெகுலரா தமிழ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும். செய்வனை என்றால் என்ன, செயற்பாட்டிவனை என்றால். அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதிருந்தான். வாத்தியார் 3 மாசம் பெட் ரெஸ்ட் எடுத்துறேன் படிச்சு பார்த்து எழுதிருக்கா. செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் வழங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியலும் கொண்டு வந்து சூடாட்டில் உட்கார்ந்து 1 மணிக்கு எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வனை. உதாரணத்துக்கு எங்கள் பெரிய பையன்கள் செய்துள்ளார். அதில் உதாரணங்கள் அதுக்கு ஒரு மார்க். அதெல்லாம் வேடிக்கைக்காக சொல்ல சார். இதுவும் இந்த மாதிரி ஆளுங்க பெரிய படைப்பாளராக வரலாம். ஜெயகாந்தன் மாதிரி பெரிய நாவல் எழுதுறவரா அது ஒரு அப்படி நிரம்ப விஷயங்களை இந்த மாணவர்கிட்ட சொல்ல முடியும். மாணவர் சின்ன வயசுல நிரம்ப சாதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நேற்று கூட சாலிகிராமத்தில் அந்த லிடியன் நாதஸ்வரன் ஒரு பையில பார்த்தேன். அவங்க நம்ம அப்பா என்ன சொல்லி தரப்போ அதான் சார் சொல்ல பார்த்தீங்களா. இவர் நாதஸ்வரம் வாசிக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அப்படியே உருவானது அந்த நேரத்தில் பிறந்தவங்க தான் அவனுக்கு பேரே லிடியன் நாதஸ்வரம் வச்சுட்டு அந்த உயிரோட்டமான விஷயத்தை கொண்டு வராரு. கடைசியில் 8 கோடி ரூபாய் பரிசு வாங்குற அளவுக்கு இன்னொரு தேசத்தில் போய் வளர்ந்துருக்காங்க. வெறுமனே கல்வியை மட்டும் இல்லாமல் வாங்க மாட்டோம். ஃபைனல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது சார். ஒரு பெரிய தனித்திறமை இருக்குது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. நல்ல டிராயிங் பண்ணுறவனா இருப்பான், அவன் வரைய விட மாட்டான். நல்லா பேசுறவனா இருப்பான், பேச வாய் மூடு. யோசிச்சு பார்த்தீங்களா சார்? வெளிநாடு மட்டும் இவ்வளவு பணக்கார நாடுகளா இருக்கே, ஏன் இந்தியா மட்டும் ஏழை நாடாவே இருக்குன்னு வேடிக்கைக்காக சொல்றாங்க. வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தனா அப்பா சொல்றாரா எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான், அம்மா சொல்றாங்க எனக்கு சயின்டிஸ்ட் பிறந்துட்டான், போட்டி கொடுத்து வளர்க்குறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பையன் பிறந்தனா 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு போடுறோம். இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கஞ்சி ஊத்துறாங்க. இப்படி அங்க ஒரு குழந்தை வளர்க்குறது. அதே குழந்தை காலை எனர்ஜெட்டிக்கா காலை எழுப்புங்க. காலை எழுப்பும் போதே ஒரு உத்வேகத்தோடு எப்படி எழுப்பணும்? காலைல எந்திரிங்க, தேனி கலெக்டர் எந்திரிங்க, என்ன டைம் ஆகுது, தேனி கமிஷனர் எந்திரிங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அம்மா ரொம்ப நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்களேன்னு ஒரு பயத்தோடு எந்திரிட்டான். அம்மா அப்படியே எழுப்புறோம் காலையில் எல்லாரும் குழந்தை எந்திரி எருமை டைம் ஆச்சு. அவன் எருமை மாதிரியே தான் சுலவாக இருப்பார். நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் சார் பார்த்தீங்களா. அதனால் அழகான குழந்தைகள் இன்னைக்கு இருக்க அந்த குழந்தைகளை கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். நான் மேடல் 10 நிமிஷம் தான் உட்காந்தேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த குழந்தைங்க அந்த 2 பெர்ஃபார்மன்ஸே அவ்வளோ அழகாக யூனிக்காக அந்த காஸ்டியூம் பண்ணி அப்படி அழகான ஒரு பிசு இல்லாமல் பெரியவங்களே பார்க்குறேன். இப்போ நீ எல்லாம் கேட்பீங்க எப்படி சார் இப்படி பேசுகிறாங்கலாம் கேட்பாங்க. சிலலாம் நகைச்சுவை சொன்னால் ஆசையாக கேட்க, சிலர்லாம் இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஊரில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அப்படின்னா பாருங்க அழகாக செஞ்சு டெலிவரி பண்ணுற விஷயம் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. உங்களோட சேர்ந்து நானும் அந்த குழந்தையோட ஆற்றலில் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கு சார். குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைகளும் சுயம்பு அவங்ககிட்ட இருக்க சுயம்பு வெளியே கொண்டு வந்தால் போதும். நம்மளாம் 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வேர்டு தான் ஆன்சர் எழுதுவோம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் 1 வேர்டுக்கு 13 பக்கம் எழுதுற அளவுக்கு டேலண்ட் பார்த்தீங்களா. சொல்ல முடியுமா கைதிட்டீங்க. அப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 1 வேர்டு கொஸ்டின் சார். கஸ்தூரிபாய் குறிப்பு வரைக. காந்தி மனைவி போட்டால் 1 மார்க் கிடைச்சிடும். அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி சுத்தமாக தெரியல, ஆனால் 14 பக்கம் எழுதியிருக்கான். அவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான். கஸ்தூரி பாய் பற்றி எழுதிடுவோம். இது ரொம்ப அகலமான பாய், பாய். இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், நடு வீட்டில் வச்சு எல்லோரும் தூங்கலாம். என்னது தூங்குறீங்களா? அடுத்த வகுத்தை திரும்ப அங்கிட்ட ஆரம்பிக்கிறான். கஸ்தூரி பாயின் வகைகள்
உழப்பாய், தார்ப்பாய், நார்ப்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், வேர்த்துச்சு அவர். என்னதான்டா சொல்ல வர்ற நீ? கடைசி பாயிண்ட் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டார். கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது. அவருக்கு எச்சம் கழிச்சிட்டார். சார் நான் வேலையை வேணா ரிசைன் பண்ணிக்கிறேன். என்ன சார் கஸ்தூரி பாய்க்கு 13 எழுதியிருக்கான். அவரு பரவாயில்லையா உனக்காக எழுதியிருக்கான், எனக்கு ஒரே விலை என்னை குழப்பிருக்காங்க. என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்வி ஓட்டிக்க. நான் யார்கிட்ட போயா கேட்பேன். பார்த்தீங்களா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். அதுல நீங்களா ஒரு குடும்பமா உண்மையிலேயே அன்புக்குரிய தாய்மார்கிட்ட வீட்டுக்கார் கடுமையாக உழைச்சிட்டு வந்து 10 நிமிஷம் தூங்கலாம் தூங்கிட்டு இருக்குது. இந்த மிக்சியை வந்து நீங்கள் சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறத விட வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கே வச்சுருக்கேன். அப்படிலாம் படுத்துருப்பாரு. போட்டு தேங்காய் சல் மூக்கில் அடிச்சு செஞ்சுட்டு உட்காந்துருப்பார். இப்போ போயாடி அந்த மிக்சியை போடுவார். 3 நாள் வெளியூர் வேலைக்கு போயிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, இன்னொரு வீடு நல்லா தூங்கிட்டு இருக்காரு சார். தூங்கிட்டு இருக்காரு. மிட் நைட் 1:30 மணி இருக்கும். 1:30 மணி. ஐயோ எந்திரிக்க என்னங்க பதறி கீழே வந்து என்னாச்சுமா என்ன தாங்க தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க. புரட்ட தூங்குறவனுக்கு தூக்க மாத்திரை. ஆனா நம்மளால அப்படித்தான் புரட்ட போறோம். அவன் தூங்கினா வீடே எந்திரிச்சிடும். அப்படி புரட்ட போட்டுருவா இருக்கான். பூரா இந்த தெருவே எந்திரிச்சிருவான். சில நேரம் அவரை கொட்டுறதுக்கு அவருக்கே தூக்கம் வராது. எந்திரிச்சு உட்காந்துருப்பார். அது மாதிரிலாம் அவங்களும் எனக்கு ஆச்சரியம். நான் முடிக்க போய் முடியும். உங்களுக்கு ஆச்சரியம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்காரம்மா கூப்பிட்டா லட்சுமி என்னங்க வாமா உன்னை கல்யாணம் பண்ணி 17 வருஷம் ஆச்சு. ஆமாம் 17 வருஷத்தில் இன்னைக்கு நாம உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்றீங்க? உன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்போ வெள்ளை முடியா கிடக்கும். அவருடைய நிலைமை வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்து இந்த மாதிரி சிரிக்கணும் பார்த்தீங்களா சார்? நான் இல்லைன்னு சொல்றதான். நாம சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நாம இருக்கிற இடத்தவே சந்தோஷமா வச்சுக்கிறது இன்னைக்கு நம்ம அல்லஸ்கர்ல அந்த ஞானியர். இந்த வாய்ப்பு யாருக்காச்சும் கிடைக்குமா சார்? நான் மட்டும் சந்தோஷமா நினைக்கிறப்ப எல்லாரையும் கூப்பிட்டு அதுல ரொம்ப உன்னிப்பா ரொம்ப யூனிக்கா யாருமே செய்யாத ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க யூடியூப்ல போடும்போது பார்ப்பாங்க. மித்த பள்ளிகள் அடுத்தடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்திலும் தாத்தா பாட்டி தினத்தை கொண்டாடுவதற்கு கம்பத்தில் இருக்கக்கூடிய அல்லஸ்கர் தான் முன்னோடி. எவ்வளவு விஷயம் தெரியுமா? சும்மா மேடைக்கு முன்னாடி ஒரு தடவை பெண்கள் தினம் கொண்டாடுறோம், குழந்தைகள் தினம் ஒரு நாள் கொண்டாடுறோம். குழந்தைகளாம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். தாத்தா பாட்டிகள் என்னைக்காவது ஒரு தினம் அவங்க கொண்டாடப்பட வேண்டும். நிறைவு காலத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் நீங்க எத்தனை கோயில் போனாலும் எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்தாலும் எவ்வளவு அன்னதானம் பண்ணாலும் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேராது சார். அவங்கள மன சங்கடப்படுத்தி. ஆனா அதே சமயத்தில் அவர்களை மன நிறைவாக வைத்துட்டு நீங்க எங்கேயுமே போகத்தில்லை. இறைவன் உங்கள் நோக்கி வருவார் சார். அவங்களுடைய ஆசீர்வாதம் அதுக்காக பெற்றோர்கள் சார் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஒரு கவிதை இந்த யாருக்காவது யங்ஸ்டர் சின்ன பசங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். நம்மளை மாதிரி கிராமத்தில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைப்பான். ஒரு அப்பா நான் ஆட்டை விட்டினாலும் பரவாயில்ல என் அப்படின்னு கூடாது, என்னை மாதிரி வேட்டி எட்டக்கூடாது, பேண்ட் சட்டை போடணும், என்னை மாதிரி தமிழில் பேச ஆங்கிலத்தில் பேசுன்னு ஆர்வத்தில் படிக்க வைப்பான். சில கடன் ஒன்று வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுப்பான். அப்படி வெளிநாட்டுக்கு போன பையன் 5 வருஷமா அப்பாவுக்கு தாத்தாவுக்கு எந்த லெட்ரு எழுதல, ஃபோன் கால் இல்லை, ஒரு மெயில் கிடையாது. அப்போ அப்பா கிராமத்திலிருந்து வெளிநாட்டில் உள்ள பையனுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். மகனே, நீ வீட்டில் நீ பிறந்த போது நான் ஒரு தென்னை வைத்தேன். தென்னை நான் ஊற்றிய தண்ணீரில் வளர்ந்தது, நீ என்னுடைய வியர்வையில் வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டுகிற பணமும் படிப்பும் உனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருகிறது. நான் இங்கு வைத்த தென்னை எனக்கு நல்ல இளநீரையும் நிழலையும் தருகிறது. என்றாவது ஒரு நாள் இமெயிலில் மூழ்கியிருக்கும் போது என் உடம்பில் ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். எனது இறுதி ஊர்வலத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த தென்னை ஓலையே என்னை சுடாடு வரை தூக்கி செல்லும் அப்படின்னு சோகத்தோடு முடிக்கிறார். அதுதான் அன்புக்குரிய மாணவர்கள், இந்த மாதிரி பெற்றோர்கள் கஷ்டப்படுத்திட்டு வாழ்கிற வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாக இருக்காது. அவர்களெல்லாம் முன்னுதாரணமாக அவர்களெல்லாம் வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே அத்தனை புண்ணியம் செய்ததற்கு சமம் என்று தான் இந்த அழகான நாளை உருவாக்கியிருக்காங்க. அது நாங்களும் இந்த வருஷம் தான் வைக்கிறாங்கன்னு நினச்சேன். அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறாங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுகள். நாங்கள் மேடையோடு போய் பேசத்தான் முடியும், ஆனால் அதை செயலில் கொண்டு வர்றது ரொம்ப அறிவு. இந்த பசங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அடுத்த நிகழ்வுக்காக எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது இந்த மேடை. இத்தனை மேடைகள் போனப்ப அதனால் எந்த ஊரில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அந்த ஊரில் குற்றங்கள் குறைவாக இருக்கும்.
எந்த ஊரில் கல்வி அதிகமாக இருக்கோ அந்த ஊரில் தான் வளர்ச்சி மிகுந்த ஊராக இருக்கும். அதனால் இந்த இடம் போதான்னு சொல்லி நம்ம அல் அஸ்கருடைய பள்ளி நிர்வாகத்துடைய மாணவர் எண்ணிக்கையும் பெற்றோர் எண்ணிக்கையும் தாத்தா பாட்டி எண்ணிக்கையும் கூடி பெரிய திறந்த வெளியில் நடக்கிற அளவுக்கு 2000-10,000 மாணவரோடு நடக்கிறதுக்கு இந்த அல் அஸ்கர் பள்ளி வளர வேண்டும். அதுக்கு எல்லா வல்ல இறைவன் அருள் கேட்டு இந்த பெருமையான வாய்ப்புக்கு அது எல்லாரும் கைதட்டி சிரித்து மகிழ்ச்சியாக அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வந்திருக்கிற சிறப்பு எல்லாரும் நன்றி சொல்லி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.